அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியில் வாழும் எண்ணற்ற மக்களுக்கு எண்ணற்ற கோடி ஆசைகள், விருப்பங்கள் இருக்கின்றன. என்னதான் அந்த விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முயன்றாலும் இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நிறைவேறுவதில்லை. நம்மிடம் இருக்கும் தீவினைகளை போக்கி நமக்கு நன்மையை அருளும் தெய்வமாக முருகன் இருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். இத்திருக்கோயில் தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. இக்கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே சேயோன் என குறிப்பிடப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் 2000 3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோயில் இதுவே ஆகும். இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது. இக்கோயிலின் ஸ்தல வரலாறு என்ன என்பதை காணலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின்னர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம், ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மருவியது. திருச்செந்தூரின் கோவில் அமைப்பு. முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோயிலாகவும் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார். சிவ பூஜை செய்யும் அதே கோலத்திலேயே முருகன் அருள் பாலிக்கிறார். கையில் தாமரை மலருடனும் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் அணிந்திருப்பார். செந்தில்நாதனுக்கு இடதுபுற சுவற்றில் ஓர் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். பஞ்சலிங்க தரிசனம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திரதேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன. வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடது புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும். திருக்கோயிலின் ராஜகோபுரம். திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில்
தூண்டகை விநாயகர் கோவில் உள்ளது. இது சுப்பிரமணிய சாமி கோயிலின் உபகோயிலாகும். முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இத்திருக்கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி. முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாளே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் நடத்துவர். ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாணம் கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் அலைவாய், சீரலைவாய் என்கிற பெயர்களில் போற்றப்பட்டுள்ளது. என்றும் மாறாத இளமையையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணமயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் மற்றும் வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாமும் தரிசித்து எல்லா வள நலமும் பெற்று வாழ்வோமாக. திருச்செந்தூரின் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.